பைப்பில் வெட்டி வேர் வச்சு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு ஃபெயிலியர் மாடல். எப்போ அது ஃபெயிலியர் மாடல் ஆகுது அப்படின்னா, அந்த பைப்போட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும்போது அது ஃபெயிலியர் மாடல் ஆகுது. ஏன்னா நாங்கள் போட்டு பார்த்தோம், ஒரு நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு நம்ம வரப்பு ஏற்றி வச்சு கட்டுறோம்ல, அந்த மாதிரி மண்ணை உயர்த்தி வச்சு வளர்த்தா கூட உங்களால் வந்துட்டு நல்லா வந்து அதோட வளர்ச்சி நல்லா இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு அதிகமான விளைச்சலும் எடுக்க முடியும். ஆனால் இந்த பைப்பில் வைக்கும்போது எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, அப்போ என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைப்பில் வைக்கும்போது ஏன்னா பக்கங்களை அடித்தா மட்டும்தான் இந்த செடி நல்லா வளரும். இது ஒரு புல் இனம் அப்படிங்கிறதுனால பக்கங்களை அடித்தா மட்டும்தான் அதோட வளர்ச்சியும் கரெக்டாக இருக்கும். இப்போ வேர் நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் யாருமே அந்த பைப்போட சைஸ் சொல்லவே இல்லை. அந்த பைப்பு வந்துட்டு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அப்படின்னா தான் பக்கத்தில் இருந்து அந்த கிளைகள் அடிச்சு வரும். அப்போ அந்த குப்பை அடிச்சு வரும்போது தான் இதாகுது. இதே ஒரு 50 இதில் நான் ட்ரையலுக்கு அந்த பைப்பில் போடுறப்போ பாதிக்கு பாதி நல்லா பார்த்து கண்ணுங்கருத்தமாக பார்த்து மெயின்டைன் பண்ணாலுமே கூட உங்களுக்கு அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடி வாங்கியிருக்கு. ஏன்னா அப்போ க்ரோ பேக்லாம் போட்டால் நல்லா வளருமா அப்படின்னா, ஆப்வியஸாக க்ரோ பேக்கில் போடுறது இதை கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே வளருது. ஏன் அப்படின்னா க்ரோ பேக்கில் உங்களுக்கு பக்கத்தில் கிளை அடிச்சு நல்லா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சூழல் இருக்கிறப்போ உங்களுக்கு அதுலேருந்து நல்லா அறுவடை பண்ணுறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுலேயுமே அது எங்கே கொண்டு போய் விற்கணுங்கிறது இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. இதுக்காக வந்துட்டு நிறைய விஷயம் இந்த இதே வந்துட்டு முக்கியமாக பைபேக்கில் வாங்கிக்கிறாங்களே. இப்போ பைபேக்கில் வாங்குறவங்க எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. என்னென்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ அமௌண்ட்டு ஒரு கிலோவுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இது இந்த ரகம் கிடையாது, இந்த ரகத்தில் இவ்வளோ ஆயில் தான் வரும், இப்போ இத்தனை % தான் ஆயில் ரெக்கவரி எங்களுக்கு இருக்குது, ஸோ அதனால் நான் இந்த விலைக்கு தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி விலையை கம்மி பண்ணி சொல்கிறாங்களாமா. இது நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போது என்னென்ன மாதிரியான வெரைட்டி இருக்குது, இதில் எவ்வளோ ஆயில் ரெக்கவரி இருக்குங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன்.